நாம் அனைவருக்கும் பார்வதி தேவி பற்றி தெரியும். ஆனால் சிவபெருமானின் வாழ்க்கையில் உள்ள பெண் தெய்வங்களின் கதைகள் எத்தனை பேருக்கு தெரியும்? சக்தி, பார்வதி, உமா, துர்கா, காளி இவர்கள் அனைவரும் சாதாரண தெய்வங்கள் அல்ல, பெண்மை சக்தியின் பல்வேறு வடிவங்கள். சிவபெருமான் ஏன் திருமணத்தை தவிர்த்தார்? ஒரு பெண் கடும் தவம் செய்து தன் காதலை எப்படி பெற்றாள்? சதி எப்படி உமாவாக மீண்டும் பிறந்தாள்? காளி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் உள்ள உண்மை தொடர்பு என்ன? இந்த வீடியோவில் சிவபெருமான் மற்றும் அவருடன் இணைந்த பார்வதி, உமா, துர்கா, காளி இவர்களின் காதல், தவம், தியாகம், சக்தி நிறைந்த கதைகளை தெரிந்து கொள்ளப் போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். பிரம்மா சரஸ்வதி தேவியையும் விஷ்ணு லக்ஷ்மி தேவியையும் திருமணம் செய்து கொண்டிருந்தாலும் சிவபெருமான் மட்டும் திருமணம் என்னும் பந்தத்தை பெரிதாக கருதவில்லை. அவர் உலக வாழ்க்கையிலிருந்து விலகி ஆண்டாண்டுகளாக காடுகளிலும் குகைகளிலும் தீவிர தியானத்தில் ஈடுபட்டிருந்தார். யாரும் அவரை தொந்தரவு செய்யாமல் இருக்கவே அவர் விரும்பினார். இதை கண்ட விஷ்ணு பகவான் சிவபெருமானின் தனிமை குறித்து கவலைப்பட்டார். சிவபெருமானுக்கு ஏற்ற மனைவி யாராக இருக்க முடியும் என்று விஷ்ணு பகவான் பிரம்மாவிடம் ஆலோசனை கேட்டார். அதற்கு பிரம்மா தன் மகன் தக்ஷாவிற்கு பிறந்த பெண்ணான சதியை பரிந்துரைத்தார். சதி சிறுவயது முதலே சிவபெருமானின் தீவிர பக்தையாக இருந்தாள். பல அரசர்களும் உயர்ந்த குலத்தினரும் அவளை மணக்க விரும்பினாலும் அவள் அனைத்தையும் மறுத்தாள். சிவபெருமானையே தன் கணவனாக பெற வேண்டும் என்று முடிவு செய்து கடும் தவத்தில் ஈடுபட்டாள். அவளின் தவம் நாளடைவில் மிக கடுமையாகியது. உணவையும் தண்ணீரையும் கூட துறந்து இலைகளை மட்டும் உணவாக எடுத்துக்கொண்டு பின்னர் அதையும் துறந்து முழுமையான தவத்தில் இருந்தாள். அவளின் பக்தியும் தியாகமும் சிவபெருமானின் மனத்தை உருக்கின. இறுதியில் சிவபெருமான் அவள் முன் தோன்றி அவள் கேட்பதற்கு முன்பே அவளை திருமணம் செய்ய சம்மதித்தார். ஆனால் சில காரணங்களால் சதி உயிரிழந்த போது சிவபெருமான் முற்றிலும் உடைந்து போனார். அவர் மீண்டும் உலகத்தை விட்டு விலகி தீவிர தியானத்தில் மூழ்கினார். சதி மீண்டும் சிவபெருமானை அடைய வேண்டும் என்பதற்காக பார்வதி என்ற பெயரில் மறுபிறவி எடுத்தாள். பார்வதி என்றால் மலை என்று பொருள். இளமையிலிருந்தே சிவபெருமானின் மீது ஆழ்ந்த காதல் கொண்டிருந்தாள் பார்வதி. சிவபெருமான் தியானத்தில் இருந்த குகைக்கு சென்று அந்த இடத்தை சுத்தம் செய்து அலங்கரித்து பழங்கள் கொண்டு வந்து பணிவிடை செய்தாள். ஆனால் சிவபெருமான் தியானத்திலிருந்து அசையவில்லை. சில கதைகளில் பார்வதி தேவியின் கருமையான சருமம் காரணமாக சிவபெருமான் அவளை புறக்கணித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் மனம் வருந்திய பார்வதி கடைசி முயற்சியாக காட்டில் கடும் தவம் செய்ய முடிவு செய்தாள். அவள் உணவும் ஆடையும் இன்றி மிக கடுமையான தவத்தில் ஈடுபட்டாள். அவளின் தவத்தால் மகிழ்ந்த பிரம்மா அவளுக்கு ஒரு வரம் அளிக்க முன்வந்தார். அப்போது பார்வதி தன்னை மிக அழகான பெண்ணாக மாற்ற வேண்டும் என்று வரம் கேட்டாள். பிரம்மா அந்த வரத்தை அளித்ததும் பார்வதி அழகிய மங்கையாக மாறினாள். அந்த அழகில் மயங்கிய சிவபெருமான் அவளின் பக்தியையும் காதலையும் உணர்ந்து இறுதியில் அவளை திருமணம் செய்து கொண்டார். சதி மறைந்த பிறகு உமாவாக மீண்டும் பிறந்த பார்வதி சிவபெருமானின் மனைவியாக ஆனார். திருமணத்திற்கு பிறகு அவர்கள் குமரனை பெற்றெடுத்தனர். உமா தாய்மையின் அடையாளமாகவும் பொறுமை மற்றும் அர்ப்பணத்தின் சின்னமாகவும் விளங்கினார். சிவபெருமான் மற்றும் உமாவின் இணைவு குடும்ப வாழ்க்கையின் அர்த்தத்தை உலகிற்கு எடுத்துக்காட்டியது. காளி தேவியை பற்றி பலவிதமான கதைகள் இந்து புராணங்களில் கூறப்படுகின்றன. சில புராணங்களில் காளியும் சதியும் ஒரே சக்தியின் வெவ்வேறு ரூபங்களாக சொல்லப்படுகின்றனர். மகாபாகவத புராணத்தின்படி காளி தேவிதான் பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவனை உருவாக்கிய சக்தி என கூறப்படுகிறது. அவர்களை சோதிப்பதற்காக காளிதேவி அகோரமான ரூபத்தில் தோன்றினார். அந்த ரூபத்தைக் கண்டு பிரம்மாவும் விஷ்ணுவும் அஞ்சினர். ஆனால் சிவபெருமான் மட்டும் அச்சமின்றி இருந்தார். அதனால் காளிதேவியுடன் சிவபெருமானுக்கு உறவு ஏற்பட்டதாக சில கதைகள் கூறுகின்றன. பெண் தெய்வங்களில் மிகவும் முக்கியமானவராக துர்காதேவி கருதப்படுகிறார். அவர் அனைத்து தீய சக்திகளையும் அழித்து நியாயத்தை நிலைநாட்டும் சக்தியாக விளங்குகிறார். சைவ மரபில் துர்கா, பார்வதி அல்லது சக்தியின் மற்றொரு ரூபமாகவே பார்க்கப்படுகிறார். அவர் அனைத்து தேவர்களுக்கும் தாயாகவும் சக்தியின் முழுமையான வடிவமாகவும் போற்றப்படுகிறார். சிவபெருமானின் மனைவிகள் தனித்தனி தேவிகள் அல்ல, அவர்கள் அனைவரும் ஒரே சக்தியின் பல்வேறு வடிவங்கள். காதலை குறிக்கும் பார்வதி, தாய்மையை வெளிப்படுத்தும் உமா, நியாயத்தை நிலைநாட்டும் துர்கா, மாற்றத்தையும் மரணத்தையும் குறிக்கும் காளி. இவை அனைத்தும் வாழ்க்கையின் அடிப்படை உண்மைகளை நமக்கு உணர்த்துகின்றன. இந்த கதைகள் பக்தி, பொறுமை, தியாகம் மற்றும் வாழ்க்கை தத்துவத்தை நமக்கு கற்றுத்தருகின்றன. ஓம் நம சிவாய.